வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் வணக்கம் ஜாவாஸ்கிரிப்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூஸ்ல கேட்கக்கூடிய ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல இருந்து தான் வரும். ரெண்டு கம்பேரிசன் இருக்கு. அதை மட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதுல இருந்து எப்படி சிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியா ஒன்னால சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாவே கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் பத்தி தான். ஸோ நான் விஜய் ஆனந்த், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். கோடிங் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்ல சொல்லி தரதான் என்னுடைய வேலை. ஸோ கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ கால் பை வேல்யூன்னு ஒன்று இருக்கு, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஒரு பொதுவான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெராமீட்டர் பாசிங்னு சொல்லுவாங்க. ரைட், பெராமீட்டர் பாசிங். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களுடைய வேரியபிள் கடையில் எப்படி அந்த வேல்யூவை பாஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த பெராமீட்டர் பாசிங் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ரெண்டு டைப், கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ரெண்டு டேட்டா டைப் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கும் இந்த கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸுக்கும் ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னதுங்க ஒரு கம்பேரிசன். ஸோ அந்த கம்பேரிசனை புரிஞ்சுட்டிங்கன்னா இது சூப்பராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டேட்டா டைப்பு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், அன்டிஃபைன்டு, நல், இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட்டு, ஃபங்க்ஷன்ஸு, அரேஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே கால் பை வேல்யூ அப்படிங்கிற கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ரைட், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே கால் பை ரெஃபரன்ஸுங்கிற கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். இது எப்பவுமே மாறாது. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் ஆல்வேஸ் கால் பை வேல்யூ, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் ஆல்வேஸ் கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் கொடுத்துருக்கிற கொஷின் நம்பர் பேஸ் பண்ணி தான், ஸ்ட்ரிங்கா, பூலியனா, அன்டிஃபைன்டா, நல்லாங்கிறத பார்த்துட்டு கால் பை ரெஃபரன்ஸ் கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸுங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்றைக்குமே மாறாது. ஸோ ப்ரிமிட்டிவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் கால் பை வேல்யூ, நான் ப்ரிமிட்டிவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் கால் பை ரெஃபரன்ஸ். அப்போ கால் பை வேல்யூன்னு என்ன, கால் பை ரெஃபரன்ஸ்னு என்ன, சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் கோடில் லெட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ்வலாக டிக்ளேர் பண்ணுறீங்க. இது என்ன ஆகும், இப்படி டிக்ளேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஏ ஈக்குவல் டு 10 இருக்குல்லங்க, இந்த ஏ ஈக்குவல் டு 10 உங்கள் மெமரி லொக்கேஷனில் போய் ஒரு மெமரியை வந்து இந்த மாதிரி ஆக்குபை பண்ணும். லிட்டரலாக இந்த மாதிரி வந்து ஆக்குபை பண்ணும். அது நம்பராக இருந்தாலும் சரி, பூலியன், ஸ்ட்ரிங், அரே, ஆப்ஜெக்ட் என்னவா இருந்தாலும் இந்த ஒரு மெமரி ஆக்குபென்சிங்கிறது வந்து 100% நடக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏல என்ன இருக்கோ அது அப்படியே நான் பிங்கிற இன்னொரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். லெட்டு பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டாலும் 10 தான், நான் அதுக்கு பதிலாக பி ஈக்குவல் டு ஏன்னு போட்டுக்கிறேன். ரைட், சப்போஸ் நாளைக்கு ஏ ஈக்குவல் டு 20ன்னு மாத்திரன்னா பி ஈக்குவல் டு 20ன்னு மாறிடும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ மாற்றினா என்ன நடக்கும், இந்த ஏ ஈக்குவல் டு 10 இருக்குல்லங்க, இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு மெமரி வந்து ஆக்குபை பண்ணிக்குமா, ஒரு மெமரி ஆக்குபை பண்ணிக்கும். நான் இங்கே பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்த உடனே இந்த ஏங்கிற மெமரியில் 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூ எக்ஸாக்டாக ஒரு காப்பி ஆகி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஆகி பிக்கு அசைன் ஆயிரும். ஸோ இப்படி வந்துடும். ரைட்டுங்களா? லிட்டரலாக எக்ஸாக்டாக அப்படி நடக்காது, பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க இந்த மாதிரி நடந்துக்கும். இதுக்கு பேர் தான் கால் பை வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெமரியில் இருக்கிற அந்த வேல்யூ எக்ஸாக்டாக ஒரு காப்பி ஆகி இன்னொரு மெமரியில் சேவ் ஆகிறது. இதுக்கு பேர் தான் கால் பை வேல்யூ. இது நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அது வேணும், நீங்கள் தான் ஏ, உங்கள் ஃப்ரெண்டு தான் பி, உங்கள் ஃபார்ம் அவருக்கு அப்படியே கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பீங்களா, எக்ஸாக்ட் காப்பி அப்படியே கொடுப்பீங்க. ஸோ ரெண்டு ஃபார்ம் இருக்கும், உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குமா, இதுதான் கால் பை வேல்யூ. ஸோ கால் பை வேல்யூன்னு வந்தாலே நீங்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பி ஞாபகம் வச்சுக்கணும். இதே கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு எப்படி இருக்கும்னா, கால் பை ரெஃபரன்ஸ், சரி இங்கே ஏன் கால் பை வேல்யூ வருதுன்னா, இங்கே வந்து நம்பர், ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நம்பருங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் ஆல்வேஸ் கால் பை வேல்யூ, அதை மறந்துடாதீங்க. இதே நான் என்ன பண்ணுறேன், இந்த 10க்கு பதிலாக நான் வந்து ஒரு அரே போட்டுக்கிறேன். 10, 20, 30ங்கிற அரே போட்டுக்கிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் கால் பை ரெஃபரன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ என்ன நடக்கும், ஆஸ் யூஷுவல் இந்த ஏக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் கிரியேட் ஆகும்,
அந்த மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 20 30ங்கிற இது சேவ் ஆகும். அங்கே எப்படி சேவ் ஆச்சோ அதே மாதிரி இங்கே சேவ் ஆகுமா? நான் இங்கே பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போது இது வந்து என்ன, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஏன்னா இது வந்து அரேல இருக்குது. ஸோ அரேஸ் ஆர் நான் ப்ரிமிட்டிவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் கால் பை ரெஃபரன்ஸா. அப்போ கால் பை ரெஃபரன்ஸ் என்னென்னா இதோட எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பி இங்கே கிடைக்காது. கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ், கால் பை வேல்யூவில் நீங்கள் ஒரு வேல்யூவை அப்படியே இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பி வந்து கிடைக்கும். இங்கே அப்படி கிடைக்காம இந்த பிங்கிறது இந்த மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கே ஜெராக்ஸ் காப்பி கிடைக்கும், இங்கே அப்படி கிடைக்காது. எங்கே இப்போ ஏ எங்கே இருக்கோ அந்த மெமரியே இது வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ரைட்டுங்களா? மெமரியிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். அதனால தான் இதுக்கு பேரே வந்து கால் பை ரெஃபரன்ஸ். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு கூகுள் டிரைவ்ல ஒரு லிங்க் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. கூகுள் டிரைவில் மூவிஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மூவிஸ்ங்கிற டைரக்டரியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றீங்க. ரைட்? ஸோ நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே வந்து அரேவை கிரியேட் பண்ணுது. இந்த லிங்கை நீங்கள் பிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவரும் சேம் அதே ஃபோல்டர் தானே ஆக்சஸ் பண்ணுவார். ஸோ மெமரி ஷேரிங் ஆகுதா? அப்போ கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது அந்த மெமரியை ஷேர் பண்ணிக்கிறதா. ஸோ இதுதான் கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ கால் பை வேல்யூ அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது, அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா கூகுள் டிரைவ் லிங்கை ஷேர் பண்ணுறது. ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். அப்போ இதுலேருந்து எப்படி இன்டர்வியூ கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸ்லேருந்து தான் பேசிக்காக வரும். ஏன்னா உங்களுக்கு கால் பை வேல்யூ ஈஸி. இப்போ ஏ ஈக்குவல் டு 10ன்னு போட்டுட்டேன். நான் என்ன பண்ணுறேன், லெட்டு பி ஈக்குவல் டு 20 அப்படி, சாரி, பி ஈக்குவல் டு ஏங்கிறத அசைன் பண்ணிட்டேன். ஸோ ஏவும் 20 தான், பியும் 20 தான். நம்ம வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டையுமே வந்து நம்ம console.log பண்ணி பார்க்கலாம். console.logல ஏவையும் கன்சோல் பண்ணுங்கள், பியையும் கன்சோல் பண்ணுங்கள். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவும் 10 தான், பியும் 10 தான். ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ லேட்டராக என்ன பண்ணுறேன், நான் பி ஈக்குவல் டு 20ன்னு மாற்றிட்டேன். இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் நான் வந்து console.log பண்ணுறேன். ரைட்டுங்களா? இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு 10 வந்துருச்சு. இந்த ரெண்டு கன்சோலுக்கும் 10 வந்துருச்சு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நான் இந்த ரெண்டையும் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கன்சோல் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10 20 அப்படின்னு ரிசல்ட் மாறிடுச்சா? இது எதனால் அப்படின்னா இப்போ இது வந்து ஏ, இங்கே வந்து 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகுமா? நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு ஏன்னு போடுறேன். ஸோ இங்கேயும் 10 வரும், இது பி வந்துருமா? ரைட்டுங்களா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்புறம் என்ன பண்ணுறேன், லேட்டராக பி ஈக்குவல் டு 20 போட்டுக்கிறேன். அப்போ பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த 20 வந்து இங்கே போய் அப்டேட் ஆயிரும், 20ன்னு மாறிடும். அதனால தான் இங்கே 10ன்னு வருது, இங்கே 20ன்னு வருது. ஸோ இதுதான் கால் பை வேல்யூ. என்றைக்குமே கால் பை வேல்யூ ஒரிஜினல் வேல்யூவை மாடிஃபை பண்ணாது. இங்கே ஒரிஜினல் வேல்யூங்கிறது என்ன, 10. ஸோ 10ங்கிறது இங்கே மாடிஃபை ஆகாது. ரைட்டுங்களா? இதையும் நீங்கள் ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அவர் ஃபார்மில் பண்ணுற அப்டேட் உங்கள் ஃபார்மில் வராது தானே? அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்க. இங்கே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு 10 வந்து 20ன்னு அப்டேட் பண்ணிட்டார். அப்போது அந்த அப்டேட் அவரோட ஃபார்மில் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்கள் ஃபார்முக்கு ஒரு போது வராது தானே? ஸோ இதுதான் கால் பை வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் கால் பை வேல்யூ வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிளாக ஒரு நம்பர் அசைன் பண்ணி அதை வந்து இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அப்டேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது கால் பை வேல்யூங்கிறது. இதே கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் பை ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, லெட்டு ஏ ஈக்குவல் டு 10, 20, 30ங்கிற ஒரு அரே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட்டு பி ஈக்குவல் டு ஏன்னு ஆஸ் யூஷுவல் அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ ஏங்கிற அரே அப்படியே பிக்கு அசைன் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் பண்ணுறேன். console.logல நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஏவையும் பிரிண்ட் பண்ணுறேன், பியையும் பிரிண்ட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ரெண்டுமே பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏலையும் 10, 20, 30 இருக்குது, பிலையும் 10, 20, 30 இருக்குது. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பி அரேயில் போயிட்டு பியில் போயிட்டு 40ங்கிற ஒரு வேல்யூவை புஷ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? பியில் போயிட்டு 40யை புஷ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் புஷ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. அதை பற்றி நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்ப்போம். b.push 40 அப்படின்னு போட்டுட்டோம்னா இப்போ இங்கே என்ன நடக்கும்,
இந்த ஏ அப்படியே இங்கே அசைன் ஆகும், ஃபஸ்ட்டு மெமரியில் அசைன் ஆகும் ரைட்டுங்களா. இந்த மாதிரி 10 20 30ங்கிற மெமரியில் இது வந்து அசைன் ஆகும். இந்த பியும் இதை தான் பாயிண்ட் பண்ணும் பிகாஸ் இது நான் ப்ரிமிட்டிவ் கால் பை ரெஃபரன்ஸு. இங்கே நான் என்ன பண்ணுறேன், பி டாட் புஷ் அப்படின்னு போடுறேன். அப்போது பியில் மட்டும்தானே அந்த அப்டேட் நடக்கணும், பியில் மட்டும்தானே 40 வந்து ஆட் ஆகணும். நீங்கள் இதை இப்போ கன்சோல் பண்ணீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ரைட், நான் புஷ் பண்ணியிருக்கிறது பியில், பட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ரெண்டுலேயுமே ஆட் ஆகிருந்திருக்கும் 40. இங்கே பாருங்கள், இங்கேயும் 10 20 30 40 ஆட் ஆயிருக்கா, இங்கேயும் 10 20 30 40 ஆட் ஆயிருக்கா ரைட். அதாவது ஏங்கிற அரேலையும் இது வந்து ஏங்கிற அரே, இது வந்து பிங்கிற அரே ரைட். ஸோ ரெண்டு அரேலையுமே பார்த்தீங்கன்னா ஏங்கிற அரேலையும் 10 20 30 40 இருக்கு, பிங்கிற அரேலையும் 10 20 30 40 இருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் பியில் தானே 40 புஷ் பண்ணேன், அது எப்படி ஏலையும் போய் அப்டேட் ஆச்சுன்னா, இதுதான் இந்த ஷேர்டு மெமரி லொகேஷன் கூகுள் டிரைவ் லிங்க்கு. ஸோ இங்கே வந்து மெமரியில் 10 20 30 இருக்கும், இது ஏ. பி ஈக்குவல் டு ஏன்னு போகும்போது இந்த பி வந்து இந்த ஏவை பாயிண்ட் பண்ணுமே தவிர ஏவுடைய எக்ஸாக்ட் காப்பி இங்கே கிடைக்காது பிகாஸ் கால்வே ரெஃபரன்ஸ். அப்போ நான் பியில் புஷ் பண்ணும்போது இந்த 40 எங்கே போகும், பி இப்போ எங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஏவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போது 40 இங்கேயே போய் அப்டேட் ஆகும், கமா 40 அப்டேட் ஆகும். இங்கே அப்டேட் ஆனதுனால இங்கேயும் அப்டேட் ஆகுது. சிம்பிள் கூகுள் டிரைவ் அந்த லாஜிக் தான். இந்த கான்செப்ட் வச்சு தான் கூகுள் டிரைவ் ஒர்க் ஆகலை, பட் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு அரே பேஸ் பண்ணி புஷ் பண்ணி பாப் பண்ணி. புஷ் மட்டும்தான் இல்லைங்க, நிறைய அரே மெத்தட்ஸ் இருக்குல்ல, புஷ் பண்ண என்ன, பாப் பண்ண என்ன, மர்ஜ் பண்ண என்ன நடக்கும், இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் தான் கேட்பாங்க உங்களுக்கு நான் ப்ரிமிட்டிவ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கொஷின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அது ப்ரிமிட்டிவா நான் ப்ரிமிட்டிவான்னு பாருங்க. இஃப் இட் இஸ் ப்ரிமிட்டிவ் யூஸ் கால் பை வேல்யூ, இஃப் இட் இஸ் நான் ப்ரிமிட்டிவ் யூஸ் கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டு கம்பேரிசன் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதாங்க. ஸோ இந்த கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ், இது கடையில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அண்ட் டிஃபரன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து எப்படி ட்ரிக்கியான கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணிட்டு இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரிலேட்டடான எந்த கொஸ்டினாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.